நான் உங்க அருண். நான் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற வலங்கைமானுக்கு போயிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில்ல வேண்டுதல் வச்சு நிறைவேறினவங்க ஒரு வினோதமான சடங்கை நடத்துறாங்க. அந்த சடங்குல உயிரோட இருக்கிறவங்கள இறந்தவங்க போல பாவிச்சு பாடை கட்டி தூக்கிட்டு போறாங்க. பாடை கட்டி வழிபாடு இறந்து போன சடலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க கோயில் திருவிழாவில் அரங்கேறும் வினோதம். பூக்கூட குறைக்கு உங்க வீட்டுல தேடி நிக்கிற தாய் இது பாடகட்டி மாரியம்மன். நோய் தீர இப்படியும் ஒரு சடங்கு. ஒரு பூனை குறுக்க வந்தா இல்ல ஏதாவது நல்ல விஷயம் பேசும்போது தவறி போய் நெகட்டிவா பேசினா அபசகுனம்னு சொல்லுவாங்க நம்ம மக்கள். ஆனா வலங்கைமான் பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில்ல உயிரோட இருக்கிற ஒருத்தரை பாடைக்கட்டி தூக்கிட்டு போறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அபசகுனமா கருதப்படுற ஒரு நிகழ்வை எப்படி அவ்வளவு தைரியமா செய்யறாங்கன்னு எனக்கு வந்த ஒரு யோசனையோட டிராவல் ஆகி வலங்கைமானுக்கு வந்துட்டேன். இதுதான் பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில். நாளைக்கு இங்கதான் நூத்துக்கணக்கான பாடைகளோட ஊர்வலமா வருவாங்க. அதுக்கு முன்னாடி பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில் திருவிழாவை பத்தியும் அந்த அம்மனை பத்தியும் தெரிஞ்சுக்கிற ஆவல்ல ஒரு நாள் முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். கோயிலோட நுழைவாயில்ல பாடைக்கட்டி மாரியம்மன் ஒரு போர்டும் சீதலா தேவி மாரியம்மன் இன்னொரு போர்டும் இருந்தது. ஊரோட மெயின் டவுன்ல நல்ல விசாலமான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நான் போன சமயம் கோயில ஒருத்தர் அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கோயில் முன்னாடி அர்ச்சனைகளுக்கான பொருட்கள் விற்பனை செய்யற கடைகள் நிறைய இருந்தது. நாளைக்கு நடக்க போற திருவிழாவுக்காக கோயில் வேகமா ரெடி ஆயிட்டு இருந்தது. ஏற்கனவே கோயில் திருவிழாவுக்காக வந்திருந்தவங்க அங்கங்க கதை பேசிக்கிட்டும் தூங்கிட்டும் இருந்தாங்க. இவரு செல்வம், பாடைக்கட்டி மாரியம்மன் கோயிலோட தலைமை பூசாரி. இவரோட குடும்பம் தான் 7 தலைமுறையா இந்த பாடைக்கட்டி மாரியம்மன் கோயிலுக்கு பூஜை செய்துகிட்டு வராங்க. பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில்ல நாளைக்கு திருவிழாவுக்கான வேலைகள் மும்முரமா நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல சம்பந்தமே இல்லாம வனதேவதை அம்மன் கோயில்ல பூஜை செய்துகிட்டு இருந்தாரு. பூஜையை முடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆன பின்னால பூசாரி செல்வத்துக்கிட்ட நான் வனதேவதை அம்மனை பத்தி கேட்டேன். பாடைக்கட்டி மாரியம்மனோட அக்கால் தான் வனதேவதை அம்மன்னும் நாளைக்கு நடக்க போற பாடைக்கட்டி அம்மன் திருவிழாவுக்கு உத்தரவு கொடுத்து ஆரம்பிச்சு வச்சதே வனதேவதை அம்மன் தான் என்கிட்ட பூசாரி சொன்னாரு. அம்பாளுக்கு அக்காங்கிறது வனதேவதை அம்மன் பேர். அந்த அம்பாள்கிட்ட தான் உத்தரவு கேட்பாங்க. இவங்க அக்காட்ட உத்தரவு கேட்டு தான் இதுக்கு அம்பாளுக்கு திருவிழா பண்ணுறது. அதேமாரி மாரியம்மன் அங்கே வந்ததும் முடிச்ச அடுத்த வீதிக்கு இங்கே வந்ததும் இந்த வனத்தாயிங்கிறது அக்கா இன்னொருத்தங்க மேலே வரும். அவங்கள்ட்ட உத்தரவு கேட்பாங்க. இந்த வருஷம் திருவிழாலாம் நல்லதுமாக நடக்கணும், அது ஆர்வம் யாரும் அதுக்கு மாரி செய்வாங்க. நாளைக்கு நடக்க போற பாடைக்கட்டி திருவிழாவில் உண்மையாகவே பாடைக்கட்டி தூக்கிட்டு போவாங்களான்னு பூசாரி செல்வத்துக்கிட்ட கேட்டேன். இறந்தவங்களுக்கு என்னென்ன சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்களோ அத்தனையும் பாடைக்காவடி எடுக்கும்போது செய்வாங்கன்னு பூசாரி செல்வம் என்கிட்ட சொன்னதும் நான் வந்திருந்த இந்த ஷூட் எனக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை தரப்போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். குடமுருட்டி ஆற்றுல தான் பாடைக்காவடி கட்டி எடுப்பாங்க. அது பாடைக்காவடி எடுக்கும்போது அந்த கட்டி எடுக்கும்போது அவங்கள அந்த பாடையில் படுக்க வச்சுருவாங்க. படுக்க வச்சு கையில் கட்டுவாங்க, வாயில் கட்டுவாங்க, கால்லையும் கட்டிடுவாங்க, கண்ணுலேயும் சந்தனத்தை வச்சு காசும் வச்சுருவாங்க. எப்படி நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன சடங்கு செய்கிறோமோ கொல்லி சட்டி வர ஒருத்தர் தாயோ தகப்பனோ செத்து போயிட்டா அவங்களுக்கு மகன் எப்படி கொல்லி சட்டா அதேமாரி தாய் தகப்பன் அவங்க விட்டுறா உறவினர் யாரோ ஒருத்தவங்க கொல்லி சட்டியோட தான் போவாங்க. பாடைக்காவடி எடுக்கிறவங்க சுய நினைவே இல்லாம இருப்பாங்கன்னும் கோயில்ல திருநீர் போட்ட பின்னாலதான் அவங்களுக்கு சுய நினைவே வரும்னு இவர் சொல்றது எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. இந்த பாடைக்காவடியில் எடுத்து அவங்க படுத்து ஏஞ்சி கோயிலை சுற்றி வந்த பிறகு அது 3 முறை அம்பாளை கோயிலை 3 முறை சுற்றி வருவாங்க. அப்போ எங்களுடைய பூசாரிகள் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அம்பாளுடைய தண்ணீர் அம்பாளுடைய விபூதியை எடுத்து பூசின பிறகு அதை ஏஞ்சி நினைவுலேருந்து வரும்போது இந்த விபூதியை போட்ட பிறகு தான் மறு நினைவு வரும். அது மறு ஜென்மம் எடுத்த மாரி அதோடைய ஒரு இது. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாம அமெரிக்காவை சேர்ந்த ரோசியும் இங்க வந்து பாடைக்காவடி எடுத்ததா பூசாரி செல்வம் என்கிட்ட சொன்னது செம நியூஸ். அமெரிக்காவில் ரோசிங்கிற டாக்டர், அவங்க டாக்டருக்கு அவங்களுக்கு வயசு பார்த்து இந்த அம்பாள் அவங்க கனவுல போய் சொல்லி நம்ம தலைவரில் அள்ளி போட்டிருக்கோம். அதை
அவங்க கனவுல கண்டு போய் சொல்லி அவங்க வளையமாங்கிறது எங்கேன்னு மெட்ராஸில் வந்து கேட்டு அப்புறமேல நம்ம மாவட்டத்துக்கு வந்து நம்ம இங்கே வந்து செஞ்சு அவங்களுக்கு நல்லவிதமாக செஞ்சு அனுப்பிச்சோம். அவங்க இப்போ நல்லாவும் இருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் அம்மன் வீதி உலா இருப்பதால தனக்கு வேலை இருப்பதா சொல்லி செல்வம் கிளம்பிட்டாரு. நான் திரும்பவும் பாடைக்கட்டி மாரியம்மன் கோயிலுக்குள்ள போனேன். இன்னமும் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சாயங்கால நேரத்துல வீதி உள்ள போறதுக்காக அம்மனை அலங்காரம் செய்து வச்சிருந்தாங்க. குதிரை மேல ஒய்யாரமா அமர்ந்திருந்தாங்க பாடைக்கட்டி அம்மன். அம்மனுக்கு முன்னால காவல் தெய்வமான காத்தவராயன் மிடுக்கான தோற்றத்தோட ரெடியா இருந்தாரு. அலங்காரம் செய்த அம்மனை மக்கள் வழிபாடு பண்ணாங்க. இதோ அம்மனோட வீதி உலா ஆரம்பமாச்சு. கோயில் பக்கத்துல இருக்கிற அத்தனை தெருக்களையும் அம்மன் சுத்தி வந்து மறுபடியும் கோயிலுக்குள்ள நுழையும் போதுதான் பாடை கட்டுற திருவிழா ஆரம்பம்னு ஒரு நடைமுறை இங்கே இருக்கு. ஒவ்வொரு தெருவா அம்மன் ஊர்வலம் போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல வலங்கைமான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அம்மன் ஊர்வலம் என்ட்ரி ஆச்சு. அவ்வளவுதான், ஏரியாவே கலேபரமா மாறிடுச்சு. நான் இதுவரைக்கும் போன எந்த கோயிலையும் அம்மன் போலீஸ் ஸ்டேஷனை தேடி போனதை நான் பார்த்ததே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்க சாமி கும்பிடுறதுக்காக அம்மனை இங்க அழைச்சிட்டு வந்ததா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இருந்து வரிசையா பூஜைக்கான பழங்களும் தேங்காய்களும் அங்க உள்ள காவலர்களே எடுத்துட்டு வந்தாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பணி செய்தவங்க, ஓய்வு பெற்றவங்கன்னு நிறைய காவலர்கள் இன்னைக்கு வந்திருந்ததா பார்க்க முடிஞ்சது. பொதுவாக நம்ம கருப்பசாமி, வீரனார் இவங்கள தான் வந்து காவல் தெய்வமாக வழி வழியாக வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற பாடைக்கட்டி மாரியம்மன் கோயிலோட கனெக்டடாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வருஷம் இந்த கோயிலுக்கு மண்டகப்படி செய்கிறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாகவும் இருக்குது. ஊர் திருவிழாவுக்கு பாதுகாப்பு பணிக்காக காவலர்கள் போறது வழக்கம். இங்க நடக்கிறது எல்லாமே வழக்கத்துக்கு மாறா இருக்கேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு பின்னாலையும் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லப்படுது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்பாள் கோயிலை வந்து அவர் வந்து ஒரு மாதிரியாக நினச்சி இந்த அளவுக்கு அப்படி போடக்கூடாது, அது போடக்கூடாதுன்ட்டு அப்படின்லாம் சொல்லி தடை பண்ணிட்டார். தடை பண்ணலாம் மக்கியானால அவருக்கு அம்மா தூக்கிச்சு. அம்மாவை கண்டு வைசூரி பார்த்து ரொம்ப உயிர் போகும் தருவாயில் அவரே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அம்பாளை நேராக கனவுல போய் தான் உனக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அவரே நேராக வந்து வைசூரியெல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சு உடம்பெல்லாம் தேர்ந்த பிறகு அம்பாளுக்கு வந்து அவரும் பாடக்காவடி எடுத்தார். என் தலைமை எனக்கு பின்னாடி இந்த போலீஸ் துறையிலேருந்து உனக்கு ஒரு மண்டாபடி நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம்ட்டு அப்பயே ஏற்பட்டுருது. அது இன்னை வரைக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இன்றைக்கி இன்னும் அதிகமாக விமர்சையாக நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் போலீசார் இந்த மண்டகப்படி செய்யறாங்க. அதாவது இன்னைக்கு இங்க செய்யற எல்லா செலவும் போலீஸ் ஸ்டேஷனோடையதுதான். அடுத்ததா ஊர் மக்களுக்கு அன்னதானம் பரிமாறினாங்க போலீஸ்காரங்க. சென்னையில இருக்கிற நாம இதையெல்லாம் நினைச்சுதான் பார்க்க முடியும். இது அம்மன் புறப்படுற நேரம். இப்ப அம்மன் தன்னோட கோயில் எல்லைக்குள்ள போய் வீதி உலா நிகழ்வு முடிவுக்கு வந்தது. அடுத்ததா நாளைக்கு நடக்க போற செடல் போடுற நிகழ்வுக்காக மக்கள் தூண் அமைக்கிற முயற்சியில இறங்கி இருந்தாங்க. 100க்கும் மேலான மக்கள் சிடல் தூணை நிமித்த தங்களோட சக்தி முழுசும் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த செடல் மரமானது கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமாக அந்த மரம் இருக்குது. அது அம்பாள் சனிக்கிழமை குதிரை வாகனத்தில் ரொம்ப ராஜ அலங்காரத்தில் போயிட்டு வந்த பிறகு இந்த செடல் மரத்தை தெருவாசிகள், ஊர்வாசிகள், பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மரத்தை நட்டு வைப்பாங்க. நட்டு வச்சு ஞாயிற்றுக்கிழமை திருவிழா முடிய போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த செடல் மரம். சிடல் தூணை நிமிர்த்த தோதுவா சாய்வான குழி வெட்டி இருந்தாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா சிடல் தூணை நிமித்தி வச்சுட்டாங்க. உயரமா கம்பீரமா நிமிர்ந்து நிக்கிற இந்த சிடல் தூண்ல தான் நாளைக்கு ஒரு ஆட்டை கட்டி தொங்க விட்டு சுத்துவாங்க. அதோட பாடைக்கட்டி மாரியம்மன் திருவிழா முடிவுக்கு வருமா? இப்பவே
கூட்டம் அதிகமானபடியே இருந்தது. சிலர் பால் குடங்களை தலையில சுமந்தபடி கோயிலை சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நடக்க போற பாடை கட்டி தூக்கும் நிகழ்வை பார்க்க நாளைக்கு காலையில வரணும். சோ கிளம்ப தயாரான சூழ்நிலையில ஒருத்தர் தன்னோட கையில தீச்சட்டிய பிடிச்சபடி நடந்து போக அவருக்கு பின்னால ஒரு பெண்ணை பாட கட்டி 4 பேர் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த காட்சி எனக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இப்ப அந்த பெண்ணுக்கு திருநீர் பூசினாரு பூசாரி. அந்த பெண் இப்ப எழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா மேலதாளம் முழங்க வந்த கூட்டம் தொட்டில் காவடிகளை சுமந்தபடி போனாங்க. இன்னொரு பக்கம் கை கால் என பிரித்து செய்யப்பட்ட பொம்மைகளை பாட கட்டி மாரியம்மன் கோயிலை வச்சு வணங்கிட்டு சிலர் போனாங்க. கை கால் தலை இல்ல, முழு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி பொம்மைகளை வாங்கி வச்சா பிரச்சனைகள் சரியாகும்னு இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. மண்பொம்மை உடம்பு நல்லா இருக்கிறது முழு உருவம் வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிப்பாங்க. அதுக்காண்டி அந்த இது கால் சரியாயில்லைன்னு சொன்னால் காலுக்காண்டி வேண்டிக்கிறது. அந்த மண்பொம்மை வெள்ளியாலையும் வைக்கிறாங்க, மண்ணாலையும் வைக்கிறாங்க. வசதிக்கு தகுந்த மாதிரி அம்பாளுக்கு செய்வாங்க. இது வந்து அம்பாளுடைய இதை சொல்லணும்னா ஏழை மக்களின் அற்புத தெய்வம். நடக்கிறதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு பாட லேசா சரிய நான் அவங்களுக்கு துணையா ஒரு கை பிடிச்சு விட்டேன். பொதுவா நாளைக்கு காலையில இருந்துதான் பாடை கட்டி தூக்கிட்டு வருவாங்க. ஆனா வருஷம் அதிகரிக்கிற கூட்டத்தால இன்னைக்கே பாட கட்டி தூக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு பாடை கட்டி மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கிற வலங்கைமான் பகுதியில இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த பிரம்மாண்டமான திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பாடை காவடிகளை எடுக்கிறாங்க. உயிரோட இருக்கிறவங்கள இறந்தவங்களா பாவிச்சு நேர்த்திக்கடன் செய்கிற விசித்திரமான சடங்கை பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். பாடகட்டி திருவிழாவோட முக்கியமான நாள் இன்னைக்கு தான் இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கால டைம்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமா பனி பெய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த பனியை கூட பொருட்படுத்தாம மக்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போய்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வலங்கைமானுக்கு எந்த வாகனமும் போக அனுமதி இல்லாததால மக்கள் நடந்து போனாங்க. வலங்கைமான் போற வழியில தண்ணீர் குறைவா இருந்த ஒரு ஆத்துல கூட்டமா பாடைகள் தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாடகட்டி அம்மன் கோவில் பக்கத்துல இருக்கிற குடமுருட்டி ஆத்தங்கரையில இருந்து தான் பாடகட்டி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இப்ப மக்கள் நடமாட்டம் அதிகமாயிட்டதுனால வர வழியில எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்க எல்லாமே வந்து பாடையை கட்டி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒசரமான பாடை ஒண்ணு ரெடி ஆகிட்டு இருந்தது. பாடையோட ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாடை செய்யறதுக்கு துணையா நிக்கிற இவர் பேரு சரவணன். இவருக்கு தான் இந்த பாடையை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு நான் பார்த்த பாடைகள்ல மேற்கூரை வேயப்படாம இருந்தது. ஆனா இந்த பாடை அழகா கச்சிதமா ரெடி பண்றாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. இன்னமும் பாடை கட்டுற வேலை முடியல. கொஞ்ச நேரம் இருக்கிற பாடைதான்னு நினைக்காம பூக்களை பாடையோட மேற்கூரையில அலங்கரிச்சிருந்தாங்க. சரவணன் பாடையில படுக்க போற இடத்துக்கு தென்னை இலைகளை மேல அடுக்கி ஒரு மெத்தை மாதிரி தயார் செஞ்சாங்க. தலை வைக்கிறதுக்கும் வைக்கோல தலையண மாதிரி சுத்தி வச்சாங்க. ஒரு வேட்டிய 2ஆ கிழிச்சு பாடையில தலை வைக்கிற இடத்துல சுத்தி வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் தீச்சட்டி புகைய கக்கிட்டு ரெடியா இருந்தது. பாடைய இப்ப ஆத்து பக்கமா எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. அந்த கூட்டத்துல நின்னுகிட்டு இருந்த ஒரு பெண் சோகமா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல விக்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரவணன் இப்போ ரெடியா இருந்தாரு. அவர் பின்னாலேயே நின்னுகிட்டு இருந்த அந்த பெண் சோகமாவே இருந்தாங்க. சரவணன் பாடையில தூக்க போறத பார்த்து சோகமா இருக்கிறதா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். அந்த பெண் கிட்ட பேச ட்ரை பண்ணோம். அவங்க பேசுற மனநிலையில இல்லைன்னு தெரிஞ்சதும் விட்டுட்டேன். இப்ப சரவணனுக்கு பெரியவர் ஒருத்தர் மாலை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. இப்ப சரவணன் முகம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அவருக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி மண்டி போட்டு நின்னாங்க. சரவணன் இப்ப சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவர் முன்னாடி இருந்த தம்பதிக்கு எந்த வாக்கும் சொல்லாம மௌனமாவே இருந்தாரு.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் பேசினாரு. அங்க இருந்தவங்க சத்தமா பாட மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு சரவணன். அவரை தூக்கி பாடையில கிடத்தினாங்க. இறந்து போனவர் நெத்தியில வைக்கிற மாதிரி சந்தனத்துல காசை புதைச்சு வச்சாங்க. 2 கண்களையும் கூட காசு வச்சிருந்தாங்க. சுய நினைவே இல்லாம படுத்திருந்தாரு. அவர் கையில கயிறு கட்டுறாங்க. வாயில பூவை திணிக்கிறாங்க. கழுத்தை தூக்கி வாய கட்டுறாங்க. எந்த ஒரு அசைவும் இல்ல. பார்த்துட்டு இருந்த எனக்குள்ள ஒரு பயம் வரத தடுக்க முடியல. அடுத்ததா பாடைய தூக்கிட்டு போக தொடங்கிட்டாங்க. சரவணனோட பாடைய ஃபாலோ பண்ணும் போதுதான் நான் அதை பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அழுதுகிட்டு இருந்த பெண்ணை ஒரு பாடையில வச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அழுததுக்கு காரணமும் இதுதான். பாடை கட்டி தன்னை தூக்கிட்டு போக போறாங்கிற பயம்தான் அவங்கள அழ வச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரவணன் போலவே அந்த பெண்ணும் அசைவில்லாம படுத்திருந்தாங்க. இந்த 2 பாடைகளுக்கும் முன்னால அவங்க சொந்தக்காரங்க ஆடிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துல கோயில அடைஞ்சோம். யாராவது ஒருத்தர் நின்னா கூட டிராபிக் ஆகிற சூழல்ல இருந்தது கோயில கூடி இருந்த கூட்டம். கூட்டம் அதிகமானதால கோயில 3 சுத்து சுத்த அனுமதிக்கல. ஒரு சுத்து கோயில சுத்தினதும் சரவணன் இருந்த பாடைய கீழே இறக்கி வச்சாங்க. ஆத்தங்கரையில மயங்கி விழுந்த போது எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருந்தாரு சரவணன். திருநீறு பூசினதும் அவருக்கு சுய நினைவு வந்துருச்சு. அவரை எழுப்பி விட்டாங்க. பாடைய விட்டு அவர் எந்திரிச்சு நின்னதுமே அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. பாடையில இப்படி எடுத்துட்டு வர எல்லாரையுமே பாடை கட்டி மாரியம்மனா தான் இங்க வர மக்கள் நினைக்கிறாங்க. தன்னோட நேர்த்தி கடனை முடிச்சிட்டு ஃப்ரீயா இருந்த சரவணன் கிட்ட நான் பேசினேன். நமக்கு மேல ஒரு சக்தியை உணர்ந்த, உண்மையிலே இது உணர்ந்த இடம் எனக்கு இதுதான். அடுத்ததா அந்த பெண்ணுடைய பாடை காவடிய இறக்கி வச்சாங்க. பாடையில படுப்பதற்கு முன்னாடி அழுதவங்க இப்போ ஆழ்ந்த நித்திரையில இருக்கிற மாதிரி இருந்தாங்க. திருநீர் போட்டும் அவங்க எந்திரிக்கல. பாடையோட சேர்த்து கட்டி இருந்த கயிறை அவிழ்க்கும் போதும் அவங்க எந்திரிக்கல. 4-5 பேர் சேர்ந்து அவங்கள தூக்க முயற்சிக்கும் போதும் எந்த சலனமும் இல்ல. நான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். அவங்க இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன். கை தாங்களா நகர்த்தி அந்த பெண்ணை கூட்டிட்டு போனாங்க. அவங்க அப்பவும் முழிக்காததால அவங்கள தூக்கிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சதும் நான் பேச்சு கொடுத்தேன். இவங்க பேரு செல்வி. ஒரு அறுவை சிகிச்சையால சில மாசம் மனநலம் இவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அம்மன் கிட்ட வேண்டுதல் வச்ச பின்னாடிதான் தான் நார்மல் ஆனதா சொல்றாங்க செல்வி. இப்போ இந்த வேண்டுதல் எதுக்காகமா பாடை கட்டி இருக்கு? என்னோட முதுகெலும்பு காய்ச்சல் ஆகி நகர்ந்து, முதுகெலும்பு நகர்ந்து 3 இன்ச்சு நகர்ந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அம்மாவுக்காக வேண்டிட்டு நான் இது மாதிரி பாடை கவலை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறம் மருந்து மாத்திரையிலே சரியாயிடுச்சு. லூசு மாதிரி இருந்தேன். மனநிலை பாதிப்படைஞ்சு கை காலெலாம் வராமல் இருந்தேன். நான் அம்மாட்ட வேண்டிட்டு ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்துல இருக்கிற வலங்கைமான் ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இறந்தவங்களுக்கு எடுக்கிற பாடைய உயிரோட இருக்கிறவங்களுக்கு எடுக்கிற பாடை காவடி திருவிழாவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க எடுத்துட்டு வர ஒவ்வொரு பாடையும் வித்தியாசமா இருக்கிறதுக்கு காரணம் பாடை செய்து கொடுக்கறதுக்கான ரேட். பாடை காவடி எடுக்க வரவங்க தங்களோட வசதிக்கு ஏற்றபடி பாடைய ஆர்டர் பண்றதா சொல்றாரு மகாலிங்கம். பாடை கட்டி கொடுக்கறது வந்து 2500 ரூபா. அது 4 பேர் தூக்குறதுக்கு வந்து 400 ரூபா. தப்பு அடிச்சுட்டு வந்தாக்கா அதுக்கு ஒரு 400 ரூபா. அந்த இதெல்லாம் செஞ்சு நாங்கள் மொத்தமாக செஞ்சு நாங்கள் கொடுத்துருவோம். அங்கேருந்து வந்து கேட்குறவங்கள்ட்ட அது மொத்தமாக செஞ்சு கொடுத்துருவோம். மணி இப்ப 6.
இனி எந்த காவடிக்கும் பால் குடத்துக்கும் கோயிலுக்குள்ள வர அனுமதி இல்லை. சிடல் போடுற நிகழ்வுக்காக கோயிலோட முன்பகுதியை காவல்துறை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. யாரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாதபடி கூட்டத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நேரம் இப்போ 6:30 மணியை நெருங்கி இருந்தது. அலங்காரம் செய்யப்பட்ட பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில் வளாகத்தை 3 முறை சுத்தினதுக்கு அப்புறமா தான் சிடல் போடுற நிகழ்வு நடக்கும். சிடல் போடுற நிகழ்வோட பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில் திருவிழா நிறைவு பெறுவதா வழக்கம் இருக்கு. நான் அம்மனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதோ உற்சாகம் போங்க அம்மன் என்ட்ரி. அம்மனை தோள்ல சுமந்தபடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்தாங்க. 100க்கும் மேலான நபர்கள் அம்மனை தூக்கிட்டு போனாங்க. அம்மனுக்கு முன்னாலையும் மனித பொம்மை ஒன்னையும் தூக்கிட்டு போனாங்க. 2வது ரவுண்ட் 3வது ரவுண்டுன்னு அம்மன் கோயிலை சுத்தி வந்தது அமர்க்கலமா இருந்தது. இப்போ சிடல் மரத்துல தொங்க விடுறதுக்காக ஆட்டை அழைச்சுக்கிட்டு போனாங்க. சிடல் மரத்தோட ஒரு பகுதியில ஆட்டை கயிறால இறுக்கி கட்டினாங்க. அத சிடல் மரத்துல இணைச்சாங்க. ஒரு பெரிய போராட்டமே ஆட்டோட நடத்தினாங்க. இந்த ஒரு நிகழ்வுக்காகத்தான் கூட்டம் 2 நாளா காத்திருக்கு. கயிறு மட்டும் இல்லாம இரும்பு கொக்கியையும் ஆட்டோட பிணைக்கிறாங்க. இதோ ஆடு சிடல் மரத்துல இருந்து அந்த இடத்துல தொங்கப்படுது. சிடல் மரத்தோட ஒரு முனைய மக்கள் பிடிச்சு சுத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல இப்போ ஆடு தொங்குற காட்சியை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வான வேடிக்கை விண்ணை பிழக்க பாடைக்கட்டி மாரியம்மன் திருவிழாவின் உச்ச காட்சி அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஆடு அசைவில்லாம தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறப்ப ஆடு சேஃபா இருக்கான்னு ஒரு பயம் எனக்கு வந்தது. இப்ப ஆட்டை மேல இருந்து இறக்கி விட்டாங்க. ஆடு சேஃபா இருந்தது. அடுத்ததா பொம்மைய சிடல் மரத்துல கட்டி மேல தொங்க விட்டாங்க. முன்னாடி எல்லாம் இப்ப பொம்மை இருக்கிற இடத்துல அந்த காலத்துல மனிதர்களை கட்டி தொங்க விட்டு பூசாரி செல்வம் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. ஆரம்பத்தில் காலத்தில் வந்து மனித சிடல் சுற்றுனதாக சொல்கிறாங்க. அரசாங்கம் வந்து அப்போ இது பண்ணிட்டு, அதனால் மனிதர்களுக்கு பதிலாக மனித பொம்மையை வச்சு சுற்றுவோம்னு சொல்லிட்டு அப்போ இருந்து செஞ்சு சிடல் மரத்துல தொங்க விடப்பட்ட பொம்மையையும் இப்ப கீழே இறக்கிட்டாங்க. இதோட பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில் திருவிழா முடிஞ்சிருச்சு. இப்ப நான் இங்க இருந்து புறப்படுறேன். மீண்டும் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். புதையலுக்காக கர்ப்பிணி பெண் குரூர பலி. தொடரும் சாபம் போக்க ஒரு திகில் திருவிழா. சுடுகாட்டில் 3வது கண் டீம் எதிர்கொண்ட பகீர் அனுபவம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். ஏந்துக்குள்ள அடே குழம்புது.